வணக்கம். இசைஞானி இளையராஜாவை புகழ்ந்த கவிப்பேரரசு வைரமுத்து. இசைஞானி இளையராஜா இசையமைச்ச ஒரு பாடல் பத்தி கவிப்பேரரசு வைரமுத்து அவ்வளவு அழகா புகழ்ந்திருப்பாரு. அது அவர் புகழ்ந்த வரிகள்ல 4 வரிகளை மட்டும் நான் சொல்றேன். என்னடா இது, இந்த ஊமை வாத்தியம் இந்த மனிதனின் உத்தரவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இத்தனை உற்சாகமாய் மொழிகளை பேசுகிறதே. இந்த கம்பீரமான இசை வெள்ளத்துக்கு இடையில் வரும் சின்ன சின்ன மௌனங்கள் கூட அர்த்தகணம் வந்து விடுகிறது. தவஞானி சொல்லும் அத்வைத நிலையை நான் இந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே அனுபவித்து விடுகிறேன். காதலர்கள் இருவர்கள் காமநிலைக்கு செல்கிறார்கள். நெருப்பு கங்குகளை முடிந்து வைத்திருக்கும் பட்டு துணி மாதிரி அவர்கள் காதலை மறைக்க முடியவில்லை. இதை இளையராஜா சொல்லி இருக்கிறார். இசையில் முழுவதுமாக இளையராஜாவின் கற்பனைக்கு நாம் கைதட்டத்தான் வேண்டும். இப்படி அவர் ஏறத்தாழ 4 பக்கங்கள் சொன்னதுடைய 4 வரிகளை மட்டும் நான் இதுக்குள்ள சொல்லியிருக்கேன். இது எந்த பாட்டு, இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு, எல்லாத்தையுமே சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். சலங்கை ஒளி திரைப்படம். இப்படி சொன்னா பல பேருக்கு கமல்ஹாசன் முன்னாடி வந்து நிற்பார். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய கமல்ஹாசன் வேற, அன்னைக்கு இருந்த ஒரு உண்மையிலே ஒரு கமல்ஹாசன் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய நாட்டிய நிகழ்வையே நடத்தியிருப்பாரு. கே விஸ்வநாதோட இயக்கத்துல வந்தது. இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பாரு. கூடுதலா அவர் கூட கமல்ஹாசன் கூட நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகி ஜெயபிரதா. இன்னைக்கு பார்த்தா கூட அந்த நடிப்பு அவ்வளவு மெருகோட இருக்கும். அதுலயும் இந்த படம் முடிஞ்சு வெளியில வரும்போது பாலு அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு சொட்டு கண்ணீராவது சிந்தித்து வருவாங்க. பாலு அப்படிங்கிற கதாபாத்திரம் யார் அப்படின்னா கமல்ஹாசன். உண்மையிலே இப்படி ஒரு மிகச்சிறந்த கலைஞர் நம்ம கூட இருந்துக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துல வரக்கூடிய மௌனமான நேரம் இள மனதில் என்ன பாரம் அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாட்டை கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருப்பாரு. இந்த பாட்டை பாடி இருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, இந்த 2 பேரும். இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, கமல்ஹாசனும் ஜெயபிரதாவும் கமல்ஹாசனுடைய நண்பரான சரத்பாவுக்கு திருமணம் முடிஞ்சு முதலிரவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த 2 பேரும் வெளியில வருவாங்க. வர்றப்ப இந்த 2 பேருக்குள்ள இந்த காதலை சொல்றது, இந்த காதலுக்குள்ள ஒரு மெல்லிய காமம் இருக்கும். இந்த காமத்தை இசைஞானி இளையராஜா பாட்டா வடிச்சிருப்பாரு. இந்த காட்சியை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கே விஸ்வநாத் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சிக்கு 32 ஷாட் எடுக்கிறாங்க. ஆனா அவ்வளவு அழகுபடுத்தி அந்த காட்சியிலையும் மிகப்பெரிய விஷயம். இசைக்குள்ள இசைஞானி இளையராஜா ஒரு பக்கம் ராஜாங்கம் நடத்தியிருந்தா, வரிகளுக்குள்ள கவிப்பேரரசு வைரமுத்து ராஜாங்கம் நடத்தியிருப்பாரு. இன்னொன்னு, இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இந்த 2 பேருக்கும் இந்த குரலை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கும். இந்த பாட்டை பகாடி அப்படிங்கிற ராகத்துல இசைஞானி இளையராஜா பண்ணியிருப்பாரு. பகாடி ராகத்துல தமிழ் சினிமாவில் குறைஞ்ச பாடல்கள் தான் வந்திருக்கும். அதுல ராஜா சார் பண்ண இந்த பாட்டு ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன். இந்த பகாடி அப்படிங்கிற ராகம் எங்க இருந்து உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்தியாவுடைய வட எல்லையில மலைப்பிரதேச பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் பாடின பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, மனசை ரொம்ப ஈர்க்கக்கூடியது. இதுக்குள்ள காதலும் கொண்டு வரலாம், காமமும் கொண்டு வரலாம், பக்தியும் கொண்டு வரலாம். அப்படி உள்ள ஒரு ராகம் இந்த பகாடி அப்படிங்கிற ராகம். பகார் அப்படின்னா மலை, அங்கிருந்து பாடுறதுனால பகாடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராகத்துக்கு பெரும்பாலும் பேன் ஃப்ளூட்டை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ இந்த பாட்டுக்குள்ள இசைஞானி இளையராஜா பண்ணக்கூடிய ராஜாங்கம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இசைக்கருவி இந்த இசைக்கருவி அப்படிம்பாங்க. ஆனா இந்த மனுஷன் இந்த பாட்டுக்குள்ள என்னென்ன கருவிகள் பெரும்பாலும் பயன்படுத்தி இருப்பாருன்னா, இந்த பாட்டு முழுக்க முழுக்க புல்லாங்குழலுக்கான பாட்டு. என்னென்ன மாதிரி புல்லாங்குழல் வகையை பயன்படுத்தி இருப்பார் அப்படின்னா, பேன் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்கும் அந்த புல்லாங்குழல் பயன்படுத்தி இருப்பாரு. ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு புல்லாங்குழல் ஓசையில் வரும், அதை பயன்படுத்தி இருப்பாரு. நம்ம பாரம்பரிய புல்லாங்குழலை பயன்படுத்தி இருப்பாரு. அந்த மெட்டல்ல வரக்கூடிய புல்லாங்குழல், இவ்வளவு புல்லாங்குழலை பயன்படுத்தி இருப்பாரு. ஒரே இடத்துக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா 4 புல்லாங்குழலையும் பயன்படுத்துவார். நீளமா புல்லாங்குழலை பயன்படுத்துவார். இடையில இந்த பாட்டுக்குள்ள சந்தூர் வரும். இன்னொன்று, இந்த குளிக்கிற இடத்துக்கு ஒரு வித்தியாசமா ஒரு ஸ்ட்ரோக் பண்ணியிருப்பாரு. அது அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இவ்வளவு வேலைகள் இதுக்குள்ள பண்ணிட்டாரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எப்படி பாடியிருப்பாரு, ஜானகியம்மா எப்படி பாடியிருப்பாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
எஸ்பி பாலசுப்ரமணியம் யதார்த்தமான ஒரு மனநிலையில ஒரு லேசான காமம் துணிக்க இந்த பாட்டு முழுவதும் பாடியிருப்பாரு. ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹஸ்கியா இருக்கும். ஆனா ஜானகி அம்மா ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஹஸ்கியில தான் பாடியிருப்பாங்க. நீங்க இந்த பாட்டை கேட்க 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 ஒருவேளை வந்துட்டு காதலிக்காதவனுக்கு கொடுக்க காதலிக்கணுமோ அப்படிங்கிற எண்ணத்தை வர வைக்கிற அளவுக்கு அந்த குரல் நமக்கு ஒரு பக்கம் கொண்டு வந்து சேர்த்துரும். அதுலயும் இந்த பாட்டுக்குள்ள நீங்க முடியும் போது காண அற்புதத்தை கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, முடியும் போது எஸ்பிபி அப்படி முடிப்பார். இவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது, மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம் மனதில் ஓசைகள் அப்படிங்கையில ஜானகி அம்மா அந்த ஹம்மிங் வருவாங்க. அது அவ்வளவு அற்புதம். இந்த பாட்டுக்கு பெரிய சிறப்பே இந்த இடம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள கவிப்பேரரசு வைரமுத்து பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல இதுதான் அந்த காதலர்கள் கருத்தொருமித்து இருக்கிறப்ப சொற்கள் வராது. அதே நேரத்துல உடலசைவுல கண்டுக்கலாம். அதான் சொல்லியிருப்பாரு, மௌனமான நேரம் இள மனதில் என்ன பாரம் அப்படிங்கிறவரு. இந்த பாட்டு முழுவதுக்குங்க நான் சொல்லக்கூடிய இந்த 4 சொல்லு போதும். என்ன அப்படின்னா, மனதின் ஓசைகள், இதழில் மௌனங்கள். ஏன்னா வாய் பேசாது, ஆனா மனசு பேசாம இருக்காது, பேசிக்கிட்டே இருக்கும். ஏனென்று கேளுங்கள் அப்படின்னு இருப்பாரு. இந்த முதல் சரணத்துல சொல்லியிருப்பாரு, அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய விரக தாகத்துக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, குளிக்கும் ஓர் கிளி கொதிக்கும் நீர்த்துளி அப்படின்னு இருப்பாரு. அதுக்கு கமல்ஹாசனுக்கு எஸ்பிபி என்ன பாடியிருப்பாரு அப்படின்னா, ஊதலான மார்கழி நீளமான ராத்திரி நீ வந்து ஆதரி மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம் மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் ஏனென்று கேளுங்கள் அப்படி இருக்கும். 2வது சரணத்தை நீங்களே கேளுங்க. இந்த பாடல்களை ஒவ்வொரு வரியும் சிறப்பு, ஒவ்வொரு இசையும் அங்கலம் அங்கலமா ரசிக்கலாம். என்னன்னு சொல்ல போனா காட்சியிலையும் இந்த பாட்டு பேரழகு. அதனாலதான் இப்ப வரைக்கும் நமக்கு நிக்குது. அவர் இதுக்குள்ள இன்னமும் ஒரு விமர்சனத்துல சொல்லியிருப்பாரு, கவிப்பேரரசு வைரமுத்து இசைஞானி இளையராஜா பத்தி. அந்த புல்லாங்குழல் அப்படி வேகமா வந்து நிக்கிறது பேரழகு அப்படின்னு இருப்பாரு. இத இந்த பாட்டுக்குள்ள உணரலாம். அவர் புகழ்ச்சி அப்படிங்கிறது உண்மைதான். இன்னைக்கு 2 பேரும் பேசிக்காம இருந்தா கூட, ஆனா அவங்க பெத்த குழந்தைகளான பாடல்கள் நம்மளை எப்பவுமே பேச வைக்குது. இந்த பாட்டை கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.